பொருளுக்கு அடிமையான ஒருத்தனால, மெடிக்கல் டேர்ம்ஸ் படி போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருத்தரால ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால பல ஹாஸ்பிட்டல்கள் உருவாகும். நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் இப்ப பேக்கேஜ் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா குழந்தைய பெற்று வளர்ந்து விட்டுறாங்களாம். நிறைய ஹாஸ்பிட்டல்ல தமிழ்நாட்டுல, வெளிநாடு கிடையாது, தமிழ்நாடு. வாடகை தாய் போக இப்ப பேக்கேஜ் மூலியமா கொடுக்குறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பல, நம்ம பகுதியில அந்த மாதிரி இருக்கு. 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பெற்று கொடுத்துறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு அவலநிலை, ஒரு தமிழனை, கிட்டத்தட்ட வீரம் நிறைந்த தமிழனை ஒரு வீரமும் இல்லாம ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி வேலையிலிருந்து தள்ளி அந்த வேலைகளை வேற்று மாநிலத்தவருக்கு கொடுத்து தமிழ்நாட்டுல தமிழனுக்கு வேலையே இல்லாத நிலையை உருவாக்கி, அது மட்டும் இல்லாம அவனுடைய உடல் ரீதியாகவும் அவனுடைய மன ரீதியாகவும் ஒரு அடிமையாக்கி வச்சிருக்கிறதா இந்த திராவிட திருடர்களின் லட்சணம். இதை நாங்க சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஆனா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் மனசாட்சி தொட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் குடிக்க அடிமையானவர்கள் இருக்காங்க. அதை மாற்றி அமைக்கணும்னா வேற வழியே இல்லை. விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சால் மட்டும்தான் முடியும். எங்க கிட்ட எந்த சாராய கம்பெனியும் கிடையாது. அதனால உடனடியாக மூடுவோம். அவங்க எல்லாம் மூட மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாங்க. மூடுனா அவருடைய வருமானம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில என்னென்ன பிரச்சனைனா, சரியான நீர் இல்லை இந்த ஊர்ல. அதே மாதிரி அந்த சீரமைக்கப்பட்ட ஏரி கொஞ்சம் இப்ப பார்த்தோம், சில நாட்களுக்கு முன்னாடி நல்லா சூப்பரா தண்ணி நிறைஞ்சு நல்லா இருந்தது. ஆனா இப்ப பிளாஸ்டிக் கழிவுகளா இருக்கு. நாங்க